ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்ட்டு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த கமர்ஷியலுக்கான சிலிண்டர்ஸ்லாம் நம்மளுக்கு இன்னும் ப்ராப்ளமாவே இருக்கு இந்த வார்னால. அதனால நெறைய இண்டஸ்ட்ரி வந்து இதனால பாதிக்கப்படக்கூடும். அதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டூரிசம் இண்டஸ்ட்ரி. இப்ப கமர்ஷியல் இது இல்லாதனால ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் மூடுறாங்க. ரெசார்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இத தவிர்த்து இன்னும் வேற எந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து எந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட பிரச்சனையினால அப்படின்றத தான் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்ப நான் சொல்லும்பொழுதே கேட்டிருப்பீங்க சார். இன்னும் வந்து கமர்ஷியலுக்கான சிலிண்டர்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை சரியாகல. ஸோ இதனால நெறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெசார்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இப்ப இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாரி இன்னும் வேற எந்த செக்டார்ஸ்க்குலாம் இது அடி வாங்கும் சார்? இன்னும் இந்த இந்த சிலிண்டர்ஸ்க்கான பிரச்சனை போச்சு அப்டின்னா? கண்டிப்பா. இப்ப உடனடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கமர்ஷியல் சிலிண்டர் வந்து ஷார்டேஜ் வந்த உடனே முதல்ல அடி வாங்குனது ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான். குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, பாம்பே எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு தாலி வந்து 10% கூட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், இதனால தொடர்ந்து இதே மாதிரி நடக்கும்போது ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் மீதான பணவீக்கம் கணிசமான அளவு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. சரி, இன்னும் வேற எந்தெந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுத்துன்றதை நம்ம கொஞ்சம் லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஸ்லோ டவுனும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு. பெங்களூர்ல பாத்தீங்க அப்படின்னா, இங்க பெனியா இண்டஸ்ட்ரீஸ் ஹப்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து 3000 ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. எல்லாமே மூடிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கேஸ் சப்ளை சுத்தமா இல்லை அப்படின்றதுனால. இது வந்து ஒரு சின்னதா எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இதனால என்ன ஆகுது, அந்த 3000 கம்பெனில வேலை பார்த்தவங்களாம் வேலை போச்சு. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கூடவே இது இன்னொரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் காஸ்ட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆயில் பிரைஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கிறதும், எல்பிஜியோட பிரைஸ் கூடுறதும், அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ருப்பியோட வேல்யூ அப்படின்றது, நம்ம ருப்பி வீக்கன் ஆயிட்டு வர்றதும், டாலர் ஸ்ட்ராங் ஆகுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்த பிரச்சனையோட இன்னொரு வகையான தாக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். சரி, இப்ப இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்க்கும்போது முதல்ல இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபுட் சர்வீசஸ் இந்த இண்டஸ்ட்ரி தான் பெருமளவில் பாதிக்கப்படுது. இப்போ ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ், கேட்டரிங் பிசினஸ் பண்றவங்க, அவங்கெல்லாம் வந்து பெருமளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜியை நம்பிதான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து உடனடியான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ல இந்த மாதிரி கேஸை நிறைய யூஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செராமிக்ஸ், அந்த டைல்ஸ் இந்த பண்ற அந்த நிறுவனங்களுக்குலாம் வந்து இந்த கேஸ் வந்து இன்றியமையாதது. ஸோ அந்த மாதிரியான செக்டாரும் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மெட்டல் அண்ட் ஃபேப்ரிகேஷன் சொல்லக்கூடிய இந்த செக்டாருக்கும் கண்டிப்பா எல்பிஜின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கட்டிங், வெல்டிங் எல்லாமே வந்து கண்டிப்பா கேஸ் தேவைப்படுது. அடுத்து கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் அப்படின்ற இந்த செக்டாரும் பாதிக்கப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். இதை அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ எல்பிஜி ஷார்டேஜ் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பா அந்த பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான காஸ்ட்டை கண்டிப்பா கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பொருளோட விலையும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பணவீக்கம் கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து ரீட்டைல், கன்சியூமர் குட்ஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் அப்படின்றது வச்சு யாரெல்லாம் என்ன பண்றாங்களோ அது முக்கியமா குறிப்பா ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றத பெருமளவுல பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ இதனால மக்கள் கையில வந்து அந்த காசு புழக்கம் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட இருக்காது இல்லையா, வேலை இல்லை இதெல்லாம் பண்ணும்போது அது எஃப்எம்சிஜி செக்டாரை அது உடனே பாதிக்கும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அந்த டிமாண்டை வந்து குறைக்கும் அப்படின்றதும், ஏன்னா பர்ச்சேசிங் பவர் குறையிறதுனால இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இன்ஃபிளேஷன் வந்து இதே மாதிரி தொடர்ந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 3-4% வரைக்கும் இன்ஃபிளேஷன் வந்து குறிப்பா ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்து கூடுவதற்கான வாய்ப்பு உடனடியாக இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் கூடினாவே மக்களுக்கு வந்து பெருமளவுல அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில செலவு பண்ண வேண்டிய காசு கூடுதலா ஆயிடும். அது கண்டிப்பா அவங்க பட்ஜெட்டை பாதிக்கும். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம், அந்த செக்டார் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம்
குறிப்பா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாருக்குமே வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சென்டிமெண்டா பார்க்குறோம். இன்னும் எனர்ஜி வந்து பாதிக்கப்படுறதுனால அது வந்து நிறைய செக்டார் பாதிச்சாலும் யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸ் ஆயில் அண்ட் கேஸை ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு, குறிப்பா ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இவங்களுக்குலாம் இது வந்து மிகவும் சாதகமான ஒரு அம்சமா பார்க்கப்படுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்க பாலிசியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே இந்த கமர்ஷியல் எல்பிஜி அப்படின்ற மூலம் வரக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கு அவங்க வேலை பார்க்கணும். அதே மாதிரி இம்போர்ட்டுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆயிடும். ஸோ ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுறதுனால அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு சப்சிடைஸ் பண்றதுக்கும் அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்ப்பா இருக்கிறது பார்க்கணும். ஆக ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கு பாதிக்கப்படக்கூடிய துறைகள் அப்படின்றது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூடவே வந்து செராமிக்ஸ், ஃபெர்டிலைசர், எஸ்எம்இ இதெல்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குதுன்னு பார்க்குறோம். எதிர்பார்ப்பு கவர்மெண்டோட உள்ள இறங்கி அது ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்களா இம்போர்ட் பண்றதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கூடவே செக்டார் ரொட்டேஷன்ஸும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிஃபென்சிவ் செக்டார்ஸ்ல எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஒரு அப்ரிசியேஷன் வரலாம். குறிப்பா சொல்வதா இருந்தாக்கா இப்போ இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா செக்டாரும் ஐடி எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் தான், பட் இன்னும் வீக்காக தான் இருக்கு. பட் இது இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் அதுக்கு ஏன்னா அதிகமான டாலர் வந்து அதிக விலையில இருந்துச்சுன்னா அவங்களுடைய வருமானம் என்பது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது பார்க்குறோம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும். பட் இந்த விஷயம் எல்லாமே தொடர்ந்து இப்படியே இருக்குமா அப்படின்றத ஒரு கேள்வியும் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கவனமா தான் கையாளணும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இதுக்கு மாற்றா எது இருக்குன்ற மாதிரி அந்த செக்டாருக்கு கொஞ்சம் ஒரு டிமாண்ட் வரலாம். ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அது இந்த இதுக்கு சொல்யூஷன் எது கொடுக்குமோ அதை நோக்கி மக்கள் நகரலாம். குறிப்பா இப்போ சோலாரு, விண்டு, பயோகேஸு இந்த மாதிரியான உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வகையான நிறுவனங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். குறிப்பா இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இல்லை, நம்ம அனலைஸ் பண்ணும்போது வரக்கூடிய சில தகவலை ஷேர் பண்ணிக்கிறோம். டாடா பவர் சோலார்ல வந்து அவங்க வேகமா வராங்க, என்டிபிசி ரினியூவபிள்ல வராங்க, என்டிபிசி ஷேர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களும் அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இண்டக்ஷன் குக் டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் இல்லைன்னா இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ் தானே யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் கிச்சன் இந்த மாதிரி விஷயம்லாம் போகும்போது அது சம்பந்தமான உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஹேவல்ஸ், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு எல்லாமே அது ஒரு சாதகமான ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். கூடவே நமக்கு எல்பிஜி எல்லாமே இல்லைன்றப்போ அடுத்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ எலக்ட்ரிக் குக்கிங், அந்த ஹீட்டிங் ரைஸ் இதுக்கெல்லாம் எது தேவைப்படும் அப்படின்னா பேட்டரி பேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால எக்ஸைடு, அமராஜா பேட்டரிஸ் இவங்களுக்கு அது ஒரு சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் வந்து இந்த பயோகேஸை புஷ் பண்றோம், அதுக்கு ஏதாவது சப்சிடி கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த குஜராத் கேஸ், அதானி டோட்டல் கேஸ் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கெல்லாம் இது வந்து சாதகமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கிறோம். ஓகே சார். ஸோ அதாவது இது வந்து இந்த செக்டார்ஸ் அதாவது டூரிசம், எஃப்எம்சிஜி இதெல்லாம் அடி வாங்கினாலும் இதுக்கு மாற்றா வந்து சில செக்டார்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அத மாதிரி இதுல கூட பார்த்து நம்ம இப்போ முதலீடு பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இல்லையா சார்? ஆமா, ரிஸ்க் இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜூப்ளியன்ட் ஃபுட்டு, அதே மாதிரி வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு, பார்பிக்யூ நேஷன் இந்த மாதிரியான கம்பெனியோட ஷேர்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா செராமிக்ஸ்ல மேனுஃபேக்சரிங் கம்மி ஆச்சுன்னா என்ன ஆகும், அவங்களுடைய உற்பத்தி குறைஞ்சு லாபம் குறையும். இப்ப கஜாரா செராமிக்ஸ், சோமெனி செராமிக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனி எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு மட்டும் ஒரு கூடுதல் தகவலா சொல்லலாம். ஓகே சார். ஸோ நேயர்கள் தான் வந்து பார்த்துக்கணும். எல்லாரும் பார்த்து வந்து எந்த செக்டார்ஸ் வந்து இப்போ இதுவா இருக்கு, அத பார்த்து நீங்க வந்து உங்க முதலீட தொடங்குங்க. சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து இப்போ என்ன வருது சார்? பேசிக் தொடங்கிருச்சா? அடுத்து எஸ்எஃப்எல்லா, அடுத்து எம்எஸ்எம்மா? 2 ப்ரோக்ராம்ஸ் வர இருக்குது. ஒண்ணு வந்து மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இப்ப நம்ம பங்கு சந்தை கீழே விழ ஆரம்பிச்சிருக்குது. 2-3 நாளா அப்படி கொஞ்சம் 2 நாளா திரும்புறது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஓகே மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணினாலும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி இறக்கங்களை பயன்படுத்தி ப்ராப்பரா என்ன பண்ணணும், ஒரு பகுதியை கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு திட்டமிடலாம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில அப்படின்னு யோசிக்கும் போது தாங்களாவே தங்களுக்கு ஒரு போர்ட்போலியோவை கிரியேட் பண்றது, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸையும் டெக்னிக்கலா எங்கெல்லாம் வந்து எல்லாம் பாட்டம் அவுட் ஆகுதோ
அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் மாறுறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். ஸோ எல்லாருமே அவங்க அவங்க வீட்டில இருந்தே படிக்கிறதுக்கு ஏதுவாக ஆன்லைன்ல தான் வச்சிருக்கோம். இரவு 8லேருந்து 9 மணிக்கு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படிக்கலாம். நான் தான் எடுக்கிறேன். ஸோ 8லேருந்து 9 மணி மண்டே டு ஃப்ரைடே 4 வார பயிற்சி. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வந்து அவங்க தான் வந்து திசையை தீர்மானிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இது வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இதே வந்து எல்லாருமே சார் எங்களுக்கு வேலை நேரத்தில் வர முடியலன்றதால வீக்கெண்ட் ப்ரோக்ராமா மாற்றி ஸோ அதை வந்து சாட்டர்டே சண்டே 6:30 to 9:30 சாட்டர்டே சண்டே 4 வாரத்துக்கான பயிற்சி வகுப்பு வச்சிருக்கோம். இந்த 2 பயிற்சி வகுப்பும் இப்போ அடுத்த வாரம் வருது. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லலாம் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் மார்க்கெட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல என்ன எப்படி போகும் அப்படின்றதே தெரியல. ஸோ அதுக்கு தேவை உங்களுக்கு அனுபவம் தான். அந்த அனுபவத்த நீங்க வந்து கிளாஸ் மூலமா தான் எடுத்துக்க முடியும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. இல்ல மெசேஜ் பண்ணா கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.